ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு இன்று ஆரம்பமானது. நாளையும் நாளை மறுதினமும் தபால் மூல வாக்களிப்பு இடம்பெறவுள்ளது. இதே நேரம் உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டை விநியோகமும் இன்று ஆரம்பமானது. ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ளது. அதற்கான தபால் மூல வாக்களிப்பு இன்று ஆரம்பமானது. மாவட்ட செயலகங்கள், தேர்தல்கள் ஆணைக்குழு அலுவலகத்தில் உள்ள தபால் மூல வாக்களிப்பு நிலையங்களில் இன்றைய தினம் தபால் மூல வாக்களிப்பு இடம்பெற்றது. சிரேஷ்ட மற்றும் பிரதி போலீஸ் மா அதிபர் அலுவலகங்கள், போலீஸ் அத்தியட்சகர்கள், உதவி போலீஸ் அத்தியட்சகர் அலுவலகங்கள், விசேட அதிரடிப்படை முகாம்கள், விசேட போலீஸ் பிரிவுகள், முக்கியஸ்தர் பாதுகாப்பு பிரிவுகளில் பணிபுரிவோர் இன்றைய தினம் தபால் மூல வாக்களிப்பில் கலந்து கொண்டனர். இதே நேரம் உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டை விநியோகம் இன்று ஆரம்பமாகியது. நாடு முழுவதிலும் உள்ள தபால் அலுவலகங்கள் ஊடாக உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டை விநியோகம் இடம்பெற்றது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு நாடளாவிய ரீதியில் இன்றைய தினம் ஆரம்பமாகியது. வவுனியா மாவட்டத்தில் தபால் மூல வாக்களிப்பு சுமூகமாக இடம்பெற்றதுடன் வவுனியா தலைமையக போலீஸ் நிலையத்தில் போலீஸ் உத்தியோகத்தர்கள் தமது வாக்குகளை பதிவு செய்தனர். இதே நேரம் மாவட்ட செயலகங்கள், தேர்தல்கள் அலுவலகங்கள், பாதுகாப்பு தரப்பினர் தபால் மூல வாக்களிப்பதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. 1389 பேர் தபால் மூலம் வாக்களிக்க வன்னி மாவட்டத்தில் விண்ணப்பித்திருந்தனர். அம்பாறை மாவட்டத்தில் தேர்தல் கடமைகளில் ஈடுபடும் போலீசார் தபால் மூல வாக்குகளை பதிவு செய்தனர். சாய்ந்தமருது, கல்முனை போலீஸ் நிலையங்களில் பணிபுரியும் போலீசார் மற்றும் ஊழியர்கள் தபால் மூல வாக்களிப்பில் ஈடுபட்டனர். மட்டு மாவட்டத்தில் தேர்தல் கடமைகளில் ஈடுபடும் போலீசார் தமது வாக்குகளை பதிவு செய்தனர். மட்டக்களப்பு, களுவாஞ்சிக்குடி போலீஸ் நிலையத்தில் பணிபுரியும் போலீசார் தபால் மூல வாக்குகளை பதிவு செய்தனர். கிளிநொச்சி போலீசார் தமது தபால் மூல வாக்குகளை கிளிநொச்சி மாவட்ட செயலகம் மற்றும் போலீஸ் தலைமையக நிலையத்திலும் பிரதேச போலீஸ் நிலையங்களிலும் தபால் மூல வாக்குகளை பதிவு செய்தனர். கிளிநொச்சி மாவட்டத்தில் 3656 பேர் தபால் மூலம் வாக்களிக்க விண்ணப்பித்திருந்தனர். கிண்ணியா போலீஸ் நிலையத்தில் தபால் மூல வாக்குப்பதிவு இன்று இடம்பெற்றது. கிண்ணியா போலீஸ் நிலைய உத்தியோகத்தர்கள், ஊழியர்கள் மற்றும் சிவில் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் தமது வாக்குகளை பதிவு செய்தனர். மட்டு மாவட்டத்தில் 13,116 பேர் தபால் மூலம் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாக மாவட்ட தெரிவத்தாட்சி அதிகாரி திருமதி ஜே முரளிதரன் தெரிவித்தார். மட்டு மாவட்டத்தின் போலீஸ் நிலையம் உட்பட பல இடங்களில் போலீசார் மற்றும் மாவட்ட செயலக உத்தியோகத்தர்கள், தேர்தல் திணைக்கள உத்தியோகத்தர்களும் தபால் மூல வாக்குகளை பதிவு செய்தனர். எதிர்க்கட்சித் தலைவரின் சில செயல்பாடுகளினால் அனுரகுமார திசாநாயக்க எதிர்க்கட்சித் தலைவரை மீறி செல்வதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியை உறுதிப்படுத்துவதற்காக மகியங்கனையில் இடம்பெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியை உறுதிப்படுத்தும் முகமாக ஏற்பாடு செய்யப்பட்ட இயலும் ஸ்ரீலங்கா கூட்டத்தொடரின் மற்றொரு கூட்டம் இன்று மகியங்கணையில் இடம்பெற்றது. அமைச்சர் நிமால் சிறிபால சில்வா, ராஜாங்க அமைச்சர்களான சாமர சம்பத் தசநாயக்க, திலும் அமுனுகம, முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஜனாதிபதி அங்கு உரையாற்றுகையில் 2050ஆம் ஆண்டில் உலக மக்கள் தொகை 7 பில்லியனில் இருந்து 9 பில்லியனாக அதிகரிக்கும். 2 பில்லியன் பேருக்கு மேலதிகமாக உணவு தேவை. அதில் ஒரு குறிப்பிட்ட பகுதியினருக்கு நாம் உணவை வழங்கினால், அதாவது 20 மில்லியன் அல்லது 25 மில்லியன் பேருக்கு உணவை நாம் விநியோகித்தால் நாம் சிறந்த ஏற்றுமதி பொருளாதாரத்தை ஏற்படுத்தலாம். அரிசி, மரக்கறி, பழங்கள் ஆகியவற்றை வெளிநாட்டுக்கு அனுப்பினால் யார் வலுவடைவார்கள்? அது யார் என்றால், இன்று நீங்கள் வீட்டுக்கு போய் கண்ணாடியை பாருங்கள், நீங்கள் பயிரிடுங்கள், நாங்கள் விற்பனை செய்வோம். அதனை ஏற்படுத்தவே இந்த வேலை
திட்டத்தை ஆரம்பித்துள்ளோம். திசைகாட்டி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியால் எதை தருவார்கள் அவற்றை வாசித்து பாருங்கள். உணவு பாதுகாப்பு என்று சொல்கின்றார்கள். இன்று உணவு பாதுகாப்புள்ளது. நாமும் அதற்கு அர்ப்பணித்துள்ளோம். அதை செய்தோம் என்பதற்காக உங்கள் வருமானம் அதிகரிக்கப் போவதில்லை. அவர்கள் நிவாரணம் வழங்குவது வறுமையை அப்படியே பேணுவதற்கு. நான் நிவாரணம் வழங்குவது வறுமையை இல்லாதொழித்து உங்களை வலுவாக்கி ஏற்றுமதி விவசாயத்தை நோக்கி கொண்டு செல்வதற்காகவாகும். அனுரகுமார திசாநாயக்கவை ஒருபோதும் சஜித் பிரேமதாசவினால் வெற்றி கொள்ள முடியாது. ஏன், இந்நாட்டில் எப்போதுமே இருவருக்கிடையில் தான் போட்டி இருந்தது. அரசாங்கத்திலிருந்து ஒருவர், எதிர்க்கட்சியிலிருந்து ஒருவர் என்று. முன்னர் பிரதமர் ஆவதற்கான போட்டி, இப்போது ஜனாதிபதி ஆவதற்கான போட்டி. பிரதமர் தான் வேட்பாளராகி தனது கட்சியை பார்த்துக் கொள்வார். எதிர்க்கட்சி தலைவர் தன்னை தவிர எதிர்க்கட்சியிலிருந்து வேறொரு வேட்பாளர் இல்லை என்பதை பார்த்துக் கொள்ள வேண்டும். நான் இருந்த காலத்தில் அப்படி வருவதற்கு நான் எவருக்கும் இடமளிக்கவில்லை. மஹிந்த ராஜபக்ச இருந்த காலத்தில் இன்னும் ஒருவர் வருவதற்கு அவரும் இடமளிக்கவில்லை. மக்கள் விடுதலை முன்னணி மஹிந்த ராஜபக்சவிடம் சென்று அமைச்சு பதவியை பெற்றுக் கொண்டார்கள். நான் இருக்கும் போது நல்லாட்சி அரசாங்கத்தில் இணைந்து கொண்டனர். நாங்களும் எங்களுடன் வாருங்கள் என்று சேர்த்துக் கொண்டோம். சஜித் பிரேமதாசவும் அதனை செய்திருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் பாராளுமன்றத்தில் எழுந்து ஏதாவது பேசிவிட்டு ஒவ்வொரு நாளும் 2-3 மணித்தியாலங்களை வீணாக்கியதன் விளைவில் இறுதியில் அனுரகுமார திசாநாயக்க சஜித் பிரேமதாசவுக்கு போட்டியாளராக மாறிவிட்டார். சிலர் கூறுகின்றார்கள் அனுரகுமார சஜித்தை தாண்டி செல்வார் என்று. அனுரகுமார திசாநாயக்கவை தோற்கடிக்க சஜித்துக்கு முடியாது. சஜித் செய்யும் சில முட்டாள்தனமான செயற்பாடுகளினால் அது அனுரகுமார திசாநாயக்கவுக்கு ஆதரவளிப்பது போல் மாறிவிடும். ஐக்கிய தேசிய கட்சிக்காரர்கள் இதோ இதனை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். එක්සත් ජාතික පක්ෂයේ සියලු දෙනාටම කියනවා. ඉතින් ඒක මතක තියාගන්න. முச்சக்கர வண்டி சாரதிகளுக்காக 2025ஆம் ஆண்டு முதல் பங்களிப்பு ஓய்வூதியத்தையும் சமூக பாதுகாப்பையும் வழங்க அமைச்சரவை அங்கீகாரம் கிடைத்துள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். இதே நேரம் அவர்களின் கடன் செலுத்தும் திட்டங்களை மீள் கட்டமைப்பதற்கு அரசு மற்றும் தனியார் வங்கிகளூடாக சந்தர்ப்பம் பெற்றுக் கொடுக்கப்படும் என ஜனாதிபதி மேலும் தெரிவித்தார். முச்சக்கர வண்டி சங்க பிரதிநிதிகளை சந்தித்த போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். அதன் பிரதிநிதிகள் காலிமுகத்திடல் வளவில் ஒன்று கூடியிருந்ததுடன் ஜனாதிபதியை சந்திப்பதற்கு அவர்கள் விடுத்த வேண்டுகோளுக்கு ஏற்ப ஜனாதிபதி அவ்விடத்துக்கு வருகை தந்தார். අපේ රස්සාව කැත නැතුව දෙමව්පිය දරුවන්ට කියන බං අපි තාත්තා ත්‍රිවිල් එළෙව්වේ අපිට කියන බං දරුවන්ට උඹලා වෙනුවෙන් අපි යමක් කළා දිනවල කාටවත් නැහැ නේ ජනාධිපතිතුමාට අපි ත්‍රිවිල් රස්සාව සුරක්ෂිතයි මේවට අවශ්‍ය දේවල් කරලා තියෙනවා විශ්වාසයි අතිගරු ජනාධිපතිතුමාට ත්‍රිවිල් රථ லங்காවට ලබලා දුන්නේ ஜே.ஆர். ஜெயவர்தன அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த போதே இலங்கைக்கு முச்சக்கர வண்டியை அறிமுகப்படுத்தினார். நாம் எண்ணியதை விடவும் இது வெற்றி அளித்துள்ளது. 10 லட்சத்துக்கும் அதிகமானவை உள்ளன. அதனை நாம் ஒரு கட்டமைப்புக்குள் ஒழுங்கு செய்ய வேண்டும். முதலாவது ஒழுங்குபடுத்தல் பிரச்சனை. அதற்கு நாம் தற்போது தீர்வு வழங்கியுள்ளோம். பங்களிப்பு ஓய்வூதியம் தொடர்பில் கலந்துரையாடியுள்ளோம். அதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. மூன்றாவது கோவிட் மற்றும் பொருளாதார சரிவால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தொடர்பில் கண்டறிந்து இரு அரச வங்கிகளிலும் பெற்றுக்கொண்ட கடனுக்கு கால அவகாசம் பெறுவது குறித்தும் அடுத்த கட்டமாக தனியார் வங்கிகளிடம் இது குறித்து கலந்துரையாட எதிர்பார்க்கின்றோம். இது ஆரம்பம் மாத்திரமே. කල් දෙන්න වැඩසටහනක් ඇති කරලා ඊළඟට පුද්ගලික බැංකු වලට කතා කරන්න බලාපොරොත්තු වෙන එක ආරම්භය. மாணிக்கக்கல் கைத்தொழில் துறையில் ஈடுபடுவோருக்கு மாணிக்கக்கல் அகழ்வுக்கான அனுமதி பத்திரங்கள் வழங்குவதை இலகுபடுத்தப் போவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். மாணிக்கக்கல் கைத்தொழில் துறையை முன்னேற்றுவதற்கு தேவையான முதலீட்டு வளையம் ஒன்றை ரத்தினபுரியில் ஏற்படுத்தப் போவதாகவும் ஜனாதிபதி இதன்போது குறிப்பிட்டார். பெல்மடுலையில் மாணிக்கக்கல் கைத்தொழில் துறையில் ஈடுபட்டுள்ளோருடன் இடம்பெற்ற சந்திப்பின் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். மாணிக்கக்கல் கைத்தொழில் துறையில் ஈடுபட்டுள்ளோர் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் மற்றும் அவற்றுக்கான தீர்வுகள் அடங்கிய யோசனை ஒன்றும் ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டது. இத்துறையை மேம்படுத்துவதற்கு நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்கான திட்டங்கள் குறித்தும் ஜனாதிபதி விளக்கமளித்தார். ලංකාවේ තියෙන මැණික්ගල් මදි නම් இலங்கையில் உள்ள மாணிக்க கற்கள் போதுமானதாக இல்லாவிடின் வெளிநாடுகளில் இருந்து மாணிக்க கற்களை இறக்குமதி செய்து இலங்கையை மாணிக்கக்கல் வியாபாரத்தின் மையமாக மாற்றி அமைக்க வேண்டும். அதனை முன்னேற்றுவதற்கு தேவையான வேலை திட்டங்களை மேற்கொள்வதே எனது நோக்கமாகும். அதற்கு நீங்கள் இணங்குவீர்களோ இல்லையோ என்பது எமக்கு தெரியாது. பெருந்தோட்ட துறையினருடன் கலந்துரையாடி திட்டங்களை வகுத்து அறிமுகப்படுத்தப்பட்ட காணிகளை மாணிக்கக்கல் அகழ்வு துறைக்கும் ஒதுக்குவதற்கு நாம் எதிர்பார்த்துள்ளோம். சுற்றாடலை நோக்காக கொண்டு எமது அந்த நடவடிக்கைகள் முடிவடைந்ததன் பின்னர் விவசாயத்துறைக்கு
உருவாக்கி அவற்றை மீள வழங்க வேண்டும். நாட்டில் மாணிக்க கல் எங்கு இருக்கின்றது என்பதை முதலில் கண்டறிய வேண்டும். இன்றுள்ள தொழில்நுட்பத்துக்கு ஏற்ப அவற்றை கண்டறிவது ஒரு பாரிய விடயம் அல்ல. இலங்கையில் உள்ள மாணிக்க கற்களை பதுக்கி வைக்க வேண்டிய தேவையில்லை. அவற்றை வெளிக்கொணர்ந்து நாட்டுக்கு வெளிநாட்டு செலாவணியை பெற்றுக் கொள்ள வேண்டும். இந்த கைத்தொழில் துறையை நாம் புதிதாக சிந்திக்க வேண்டும். தேவையற்ற விதிமுறைகளை நீக்குவோம். சுற்றாடல் அதிகார சபையும் நிதியமைச்சும் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியை வைத்து மாணிக்க கல் அகழ்வுக்கான அனுமதி பத்திரங்களை வழங்க முடியும். தற்போது பல மாதங்கள் அதற்கு செல்கின்றன. அதனை குறைக்க வேண்டும். எவருக்கும் அப்பிராந்தியத்தில் கைத்தொழில் துறையை ஆரம்பிக்க வழிவகைகளை செய்து கொடுக்க வேண்டும். இலங்கையில் உள்ள மாணிக்க கல் உள்ள பகுதிகளை இலங்கையர்களுக்கு ஒதுக்கி கொடுப்போம். வெளிநாட்டு முதலீடுகளையும் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். இதனை முன்னெடுக்கும் போது மாணிக்க கல் அகழ்வு மேற்கொள்ளும் இடங்களில் உள்ள தொழிலாளர்களையும் மறந்துவிட முடியாது. அவர்களின் நலம்புரி விடயங்கள், ஓய்வூதியங்களை பற்றியும் சிந்திக்க வேண்டும். எமது இந்த கைத்தொழில் துறையை ஒரு அளவுக்கு வரையறுக்க முடியாது. இதனை விரிவுபடுத்த வேண்டும். அதனூடாக கூடுதலான வருமானத்தை ஈட்ட முடியும். இலங்கையை பற்றி விரிவாக சிந்திப்போம். உங்களை பற்றியும் சிந்திப்போம். நாட்டை சிறந்த முறையில் முன்னெடுத்துச் செல்வோம். உங்களுக்கு அதனூடாக மோட்டார் கார் மட்டுமல்ல, ஹெலிகாப்டர்களையும் வழங்குவதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக் கொடுப்பேன். ලංකාව ගැන අපි ලොකුවට හිතමු, ඔබ ගැන ලොකුවට හිතමු, විශ්වාසයක් ඇතුව ඉදිරියට යමු. වමනා නම් කාර් විතර නෙමෙයි, ඔයගොල්ලෝ හෙලිකොප්ටර් ගන්නත් මම අවස්ථාව දෙන්න. ආයෝජන කලාපේ පට්නයක් ලහරි කොහෙන්ද ගන්නවද ඒක කරනකොට මිනිස්සු බලන ලංකාව. මොනවා එකේ මෙයා කළ දෙන්න අපි ආමාරය කියලා ඒක හදලා තමයි මේකේ බිස්නස් එක වැඩි වෙනවා හෙලිකොප්ටර් එකකින්. අනික පිටර අපි ගිහින් මේක ඇක්ටිව් කරා සමහර පිට ගිහින් මේ බිස්නස් එකකට මේක කරනවා. අපේ මැඩගස් එහෙම නෙමෙයි සමාගමකට දීලා மன்னார் மாவட்டத்தை அபிவிருத்தி அடைந்த மாவட்டமாக மாற்றி அமைக்கப் போவதாக ஜனாதிபதி வேட்பாளர் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். இந்தியாவுடன் போக்குவரத்து உறவுகளை மேம்படுத்துவதன் மூலம் பாரிய அபிவிருத்தி யுகத்தை உருவாக்க முடியும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் குறிப்பிட்டார். மன்னாரில் இடம்பெற்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார கூட்டம் எதிர்க்கட்சி தலைவர் தலைமையில் இடம்பெற்றது. இதில் ஐக்கிய மக்கள் கூட்டணியை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல் பிரதிநிதிகள் பலரும் உரையாற்றினர். මෙතෙක්කල් හිටපු කිසිම ජනාධිපතිවරයෙකුට බැරි වුණා යුද්ධෙන් බැටකාපු උතුරු නැගෙනහිර පළාත් දෙකේ සංවර්ධනය වෙනුවෙන් ශක්තිමත් වැඩසටහනක් ක්‍රියාත්මක කරා. யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட வடக்கு கிழக்கு மாகாணங்களின் அபிவிருத்திகளை முன்னெடுக்க இதுவரை காலமும் இருந்த எந்த ஒரு ஜனாதிபதியினாலும் முடியாமல் போனது. வடமாகாணத்தையும் கிழக்கு மாகாணத்தையும் மையமாக கொண்டு யுத்தத்துக்கு பின்னரான பாரிய பொருளாதார அபிவிருத்தி மாநாடு ஒன்றை நடத்தி வடக்கு கிழக்கை மையமாக கொண்டு அவ்விரண்டு மாகாணங்களிலும் பாரிய அபிவிருத்திகளை முன்னெடுக்க முழு நாட்டின் 9 மாகாணங்களையும் உள்ளடக்கும் வகையில் பலமான அபிவிருத்திகளை மேற்கொள்ள நாம் நடவடிக்கை எடுப்போம். அத்துடன் மன்னார் மாவட்டம் மற்றும் ஏனைய மாவட்டங்களையும் உள்ளடக்கும் வகையில் இந்தியாவுடனான போக்குவரத்து சேவைகளை முன்னெடுப்பதற்கு எதிர்பார்த்துள்ளோம். மன்னாரை மையமாக கொண்டு பாரிய அளவு அபிவிருத்தியை மேற்கொள்வதற்கு திட்டமிட்டுள்ளோம். ஒருபுறம் சுற்றுலாத்துறையை அபிவிருத்தி செய்யும் அதே நேரம் மறுபுறம் உற்பத்தி கைத்தொழில் துறையை மேம்படுத்துவதற்கு திட்டமிட்டுள்ளோம். இதுவரை காலமும் மாற்றாந்தாய் கவனிப்பில் இருந்த மன்னார் மாவட்டத்தை பலமான அபிவிருத்தியை நோக்கி இட்டுச் செல்வோம். விவசாயத்தில் ஈடுபடுவோருக்கு 50 கிலோ உரமூடை ஒன்றை 5000 ரூபாவுக்கு பெற்றுக் கொடுப்போம். நெல்லுக்கு உத்தரவாத விலையை பெற்றுக் கொடுப்போம். விவசாய கடன்களை முற்றாக ரத்து செய்வோம். QR முறையை பயன்படுத்தி முச்சக்கர வண்டி சாரதிகள், விவசாயிகள், பாடசாலை போக்குவரத்து சேவைகளை முன்னெடுத்துச் செல்வோருக்கு மத்திய தர மற்றும் சிறிய ரக அரிசி ஆலை உரிமையாளர்களுக்கு எரிபொருள் மானியத்தை நாம் வழங்குவோம். ஸ்மார்ட் விவசாயத்துறையை முன்னேற்றும் அதே நேரம் ஸ்மார்ட் கடற்தொழில் துறையையும் மேம்படுத்துவோம். கடற்தொழிலில் ஈடுபடும் மக்களுக்கு குறிப்பாக எமது கடல் வளத்தை சூறையாடும் வெளிநாட்டவர்களின் தலையீடுகள் பாரிய பிரச்சனையாக காணப்படுகின்றது. அந்த பிரச்சனைக்கு ராஜதந்திர ரீதியில் நிரந்தர தீர்வை பெற்றுக் கொடுப்போம். நீர்த்தேக்கங்களை அபிவிருத்தி செய்து இருபோகங்களிலும் விவசாயத்தை மேற்கொள்வதற்கான வாய்ப்பையும் பெற்றுக் கொடுப்போம். புதிய தொழில்நுட்பத்தின் ஊடாக கூடுதலான விளைச்சலை, தரமான விளைச்சலை பெறக்கூடிய வாய்ப்பை விவசாயிகளுக்கு பெற்றுக் கொடுப்போம். மன்னார் வைத்தியசாலை உட்பட பிராந்திய வைத்தியசாலைகளை அபிவிருத்தி செய்வதற்கும் நாம் திட்டமிட்டுள்ளோம். நாம் ஆரம்பித்த வீடமைப்பு திட்டங்களை கோட்டாபய ராஜபக்ச ஆட்சி காலத்தில் இடைநிறுத்தப்பட்டன. அவ்வாறு இடைநிறுத்தப்பட்ட சகல வீடமைப்பு திட்டங்களை
திட்டங்களையும் மீள ஆரம்பித்து அவற்றை பூர்த்தி செய்வோம். அத்துடன் நிறுத்தப்பட்ட அனைத்து வீடமைப்பு கடன்களையும் பெற்றுக் கொடுத்த வீடுகளை நிர்மாணிக்கும் பணிகளை ஆரம்பிப்போம். காணிகள் அற்ற மன்னார் மக்களுக்கு இன மத மொழி கட்சி பேதமின்றி ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசவின் கிராமி எழுச்சி திட்டத்தை நடைமுறைப்படுத்த நாம் நடவடிக்கை எடுப்போம். නතර කරපු හැම නිවාස ණයක්ම නිවාස ආධාරයක්ම ලබා දීලා ගෙවල් හදන යුගයේ බිහි කරනවා පමණක් නෙවෙයි ඉඩම් නොමැති ගෙවල් නොමැති මන්නාරම් දිස්ත්‍රික්කයේ සියලුම දෙනාට ජාති ආගම් කුලමල පන්ති පක්ෂ බෙහෙදෙන් තොරව නැවතත් වරක් රණසිංහ ප්‍රේමදාස මැතිතුමාගේ ගම්මුදා සංකල්පය ක්‍රියාත්මක කරන්නට අපි කැප වෙනවා. ஜனாதிபதி தேர்தல் என்று வருகின்ற போது இந்த நாட்டிலே ஒரு ஜனாதிபதி தேர்தலில் மாத்திரம்தான் தமிழர்களும் முஸ்லிம்களும் ஒருமித்து வாக்களிக்கின்ற ஒரு வாய்ப்பு கிட்டும். ஒரு பாராளுமன்ற தேர்தல் வந்தால் நாங்கள் எல்லோரும் எங்களுடைய பிரதிநிதிகளை தனித்தனியாக தெரிவு செய்கின்ற ஒரு போட்டிக்கு நாங்கள் போய்விடுவோம். வேறு அணிகளிலிருந்து போட்டியிடுவோம். ஆனால் ஜனாதிபதி தேர்தல் என்பது பல தடவைகள் ரெண்டு சமூகங்களும் ஒருமித்து முடிவெடுக்கின்ற ஒரு வாய்ப்பை எங்களுக்கு தந்திருக்கிறது. இம்முறையும் அந்த வாய்ப்பு இல்லாமல் போய்விடுமோ என்கிற ஒரு அச்சம் எங்களுக்கு மத்தியிலே ஒரு சில வாரங்களாக இருந்தாலும் கூட அண்மையில் தமிழரசு கட்சி உத்தியோகபூர்வமாக ஒரு முடிவு எடுத்திருக்கிறது. அது சம்பந்தமாக சில மாற்று கருத்துக்களையும் ஒரு சிலர் பேசி வந்தாலும் கூட கட்சி என்ற அடிப்படையில் அப்படியான ஒரு தீர்மானத்தை எடுத்த பிற்பாடு மீண்டும் ஒரு முறை தமிழர்களும் முஸ்லிம்களும் ஒருமித்து வாக்களிக்கின்ற ஒரு வாய்ப்பும் ஒரு தனித்த ஒரு வேட்பாளரை தமிழ் சமூகம் நிறுத்திவிட்டதான ஒரு செய்தி வந்திருந்தாலும் கூட படிப்படியாக நாட்டு நிலவரங்களை கருத்திலே கொண்டு எல்லோரும் ஒற்றுமைப்பட்டு இந்த நாட்டின் அடுத்த கட்ட அரசியலை தீர்மானிக்கின்ற இந்த முக்கியமான கட்டத்தை நாங்கள் வீணாக விரயம் செய்து விடாமல் ஒருமித்து ஒரு தெரிவை செய்வதன் மூலம் மாத்திரம்தான் எங்களுடைய அடுத்த கட்ட அரசியலை நாங்கள் சரி செய்து கொள்ள முடியும். இன்று மன்னார் மக்களை மாத்திரம் அழைத்து அல்ஹம்துலில்லாஹ் பெருந்தொகையான மக்கள் வெள்ளம் என்ற சஜித் பிரேமதாசாவுக்காக நீங்கள் இந்த மண்ணுக்கு வந்து உங்களுடைய உற்சாகத்தை காட்டியிருக்கிறீர்கள். எனவே உங்களிடத்திலே நான் வேண்டுகின்றேன், நாமல் ராஜபக்ச நிராகரிக்கப்பட வேண்டியவர். அதே போலதான் அனுரகுமார திசாநாயக்க அவர்களால் ஆட்சியை பிடிக்க முடியாது, ஆனால் அவர்களால் அழகாக பேச முடியும். எனவே அவர்களுடைய பேச்சுக்களுக்கு ஏமாந்து எமது சமூகம் ஏமாந்து விடக்கூடாது. உண்மையில் இன்று நாடு பூராக நடக்கின்ற ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார கூட்டங்களையும் ஏனைய முக தளங்களில் நடக்கின்ற பிரச்சார கூட்டங்களையும் பார்க்கும் பொழுது நிச்சயமாக எங்கள் அனைவருக்கும் தெரியும், இன்ஷா அல்லாஹ் 21ஆம் தேதிய பின்னரான ஜனாதிபதி இந்த நாட்டின் ஜனாதிபதி சஜித் பிரேமதாசா என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை இன்ஷா அல்லாஹ். எனவே அது அவ்வாறாக இருந்தாலும் உங்கள் மத்தியில் சிலர் ஜேவிபிக்கு பின்னாலும் அதே போன்று ரணில் விக்ரமசிங்கவுக்கு பின்னாலும் செல்கின்ற ஒரு துர்ப்பாக்கிய நிலையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. விளம்பரங்களை அடுத்து மேலும் சில உள்நாட்டு செய்திகளை எதிர்பாருங்கள். அனுசரணை வழங்குவோர் சனி டிடர்ஜென்ட் பவுடர் கிலோ 1 ரூபாய் 330. சனி டிடர்ஜென்ட் பவுடர் கிலோ 1 ரூபாய் 330. ஒவ்வொரு நோக்கியோவிலும் நல்ல நிலையில் இருக்கும் ரியல் சிக்கனுடன் இயற்கையான மசாலா பொருட்கள் கலந்துள்ளதால் தயாரிக்கும் ஃப்ரைட் ரைஸ் ஒவ்வொன்றும் தனிச்சுவைதான். நாட் சிக்கன் கியூப், ரியல் சிக்கன் சுவையில் ஃப்ரைட் ரைஸ் வீட்டிலேயே. சாப்பிட ஏதாவது இருக்கா? கொய்யாப்பழம். கேட்ச். கேட்ச் பிடிச்சதுக்கு கடிக்க முடியுமா? வாவ், பல்லப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. சிம்பிள். புதிய சிக்னல் ஸ்ட்ராங். எல்லா பற்பசைகளும் ஒரே மாதிரியான பாதுகாப்பை தருவதில்லை. சிக்னல் பட்டுடையிலிருந்து அதிகபட்ச பாதுகாப்பை பெற்றுத்தந்து எண்ணாமலை பலப்படுத்தும். சருமத்தின் ஈரடிப்பை காத்து மென்மையாக வைக்கும் என்று சர்வதேச குழந்தை நல நிபுணர்களால் மருத்துவ ரீதியாக உறுதி செய்யப்பட்ட பியாஸ் பேபி சோப் மற்றும் கிரீம். வாவ், இவ்வளவு க்ளோ ப்ரமோஷன் கிடைத்துள்ளது. வாழ்த்துக்கள். க்ளோவ் லவ்லி பேக்குக்கு கிடைத்துள்ளது. இப்போது வெயிலிலும் 2 மடங்கு பிரகாசமான பளபளப்பை கொடுக்கிறது. க்ளோ அண்ட் லவ்லி சீரம் கிரீமில் மல்டிவிட்டமின் உள்ளது. இது ஆழமாக சென்று கரும்புள்ளிகளை குறைத்து 2 மடங்கு பிரகாசமான பளபளப்பையும் கொடுக்கிறது. வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 ஃபேஸ் க்ளோ கிரீம், க்ளோ அண்ட் லவ்லி. வெல்வெட் புதிய பொலிவுடன் குறைக்கப்பட்ட விலையில் இப்பொழுது 110 ரூபாய் மட்டுமே. சர்வதேச நாணய நிதியத்துடன் செய்து கொள்ளப்பட்ட இணக்கப்பாடுகளிலிருந்து விலகிக் கொள்ளப் போவதில்லை என
தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் பாராளுமன்ற உறுப்பினர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். பொருளாதார இலக்குகளை எட்டுவதற்கான திட்டங்கள் தேசிய மக்கள் சக்தியிடம் இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தலவத்துக்குடையில் இடம்பெற்ற வர்த்தக சமூக பிரதிநிதிகளுடனான சந்திப்பின் போது அனுரகுமார திசாநாயக்க இதனை தெரிவித்தார். இந்த பொருளாதார வீழ்ச்சியின் பாதிப்பை நாம் ஆழமாக புரிந்து கொண்டுள்ளோம். பாரிய அதிர்வு இந்த பொருளாதாரத்துக்கு ஈடு கொடுப்பதில்லை. இதனால் தேசிய மக்கள் சக்தியாகிய நாம் பொருளாதாரத்தில் ஏற்படும் சிறிய அதிர்வுகளையும் மிக ஆழமாக ஆராய்ந்து அது எவ்வாறான முடிவுகளை தரும் என்பதை சிந்தித்து நாம் செயல்படுவோம். சர்வதேச நாணய நிதியத்துடன் செய்து கொள்ளப்பட்டுள்ள இந்த வேலை திட்டத்தை நாம் அறிகின்றோம். அத்துடன் சர்வதேச கொடுக்கல் வாங்கல்கள் அனைத்தும் சர்வதேச நாணய நிதியம் என்னும் பொதியில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. இருதரப்பு கடன்கள் சர்வதேச நாணய நிதிய பொதியில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. பல்துறை கடன்களும் அதில் அடங்கியுள்ளன. ISP ஊடாக மேற்கொள்ளப்படும் கொடுக்கல் வாங்கல்கள் அதில் அடங்கியுள்ளன. அனைத்து விடயங்களும் சர்வதேச நாணய நிதியத்துடன் பொருத்தப்பட்டுள்ளது. எவராவது இதிலிருந்து விலகிக் கொள்ள வேண்டுமாக நினைப்பதாக இருந்தால் அது நாடு தொடர்பாகவும் நாட்டு மக்கள் தொடர்பாகவும் பொறுப்பு கூறாத ஒரு நிலையாகும். நாம் ஒருபோதும் சர்வதேச நாணய நிதியத்துடனான இந்த இணக்கப்பாட்டிலிருந்து வெளியேற மாட்டோம். எனினும் சர்வதேச நாணய நிதியத்துடன் மேலும் பூர்த்தி செய்யக்கூடிய பல விடயங்கள் உள்ளன. எமது கடன் பொறுப்பு விடயங்களையும் நாம் ஆராய வேண்டும். அதனூடாக முன்னெடுக்கப்படும் செயல்பாடுகள் பொருளாதாரத்தை பாதிப்படைய செய்யும் விடயங்கள் அல்ல. எமது பொருளாதார இலக்குகளை நாம் எட்ட வேண்டும். அடிப்படை கணக்கின் சாதக நிலையை பேணுவது, எமது கடன் சுமையை குறைத்துக் கொள்வது நாட்டுக்கு சாதகமானதாகும். அதில் அடங்கியுள்ள விடயங்களை நிறைவேற்றும் வழிவகைகளில் குறைபாடுகள் இருக்கலாம். அவர்களுடைய இலக்குகள் மற்றும் எமது இலக்குகளை நிறைவேற்றிக் கொள்வதில் காணப்படும் சுற்றுவட்டத்திலிருந்து எமது பேச்சுவார்த்தையை நடத்துவதுடன் மாற்றங்களை ஈடு செய்யலாம். 2032 වෙනකොට අපේ ණය අනුපාතය සිට 98 ඉලක්කමකට ප්‍රඳව ගත යුතුයි. செப்டம்பர் 21ஆம் தேதிக்கு பின்னர் இலங்கை மீண்டும் ஆசியாவின் ஆச்சரியத்தை நோக்கி இட்டுச் செல்லும் பயணத்தை ஆரம்பிக்கப் போவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்சவின் வெற்றியை உறுதிப்படுத்தும் பொதுக்கூட்டம் ஒன்று தெஹுவளையில் இடம்பெற்றது. உங்களுக்காக முன்னேற்றகரமான நாடு எனும் துணைப்பொருளில் இப்பொதுக்கூட்டம் இடம்பெற்றது. மக்கள் பிரதிநிதிகள் பலரும் அங்கு உரையாற்றினர். நாம் நன்றியுள்ள ஒரு சமூகம். பௌத்த தர்மத்துக்குட்பட்ட வகையில் வாழ்க்கையை கொண்டு நடத்துகின்றவர்கள் நாம். இந்த பூமியில் பிறந்த பூமிக்கு கடமைப்பட்ட மக்கள் நாம். அதனால் எமது அன்புக்குரிய தலைவரை விட்டுச் செல்ல நாம் ஒருபோதும் தயாரில்லை. எமக்கு வேறு முகாம்களில் இருக்க முடியாது. எமக்கு நீண்ட காலத்துக்கு பின்னர் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கின்றது. ஒரு புதிய இளம் தலைவரை இந்த நாட்டுக்கு தலைவராக உருவாக்குவதற்கான வாய்ப்பு கிட்டியுள்ளது. அமரர் DS சேனாநாயக்கவின் மறைவுக்கு பின்னர் இது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சந்தர்ப்பமாகும். இளைஞர் ஒருவருக்கு நாட்டை கையளிக்க பொருத்தமான தருணம். ஒரு வேட்பாளரை நிறுத்த ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி முன்வந்தது. நாமல் ராஜபக்ச இதற்காக முன்வந்ததை இட்டு தேசத்தின் கௌரவம் அவருக்குண்டு. அவரது தேர்தல் விஞ்ஞாபனமும் வெளியிடப்பட்டுள்ளது. அது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தல் விஞ்ஞாபனமாகும். சொல்வதை செய்கின்ற தலைவர் என்ற அடிப்படையில் அவரது பணி பாராட்டுக்குரியது. நாட்டின் எதிர்கால சந்ததியினரின் நலன் கருதி மேற்கொள்ளப்பட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் ஏனைய அபிவிருத்தி திட்டங்களை புரிந்துணர்வு இல்லாத அரசியல் கட்சிகள் இன்றும் அன்று போல் தேர்தல் மேடைகளுக்கு மாத்திரம் வரையறுக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதிகளை வழங்கி வருகின்றன. எம்மால் செய்யக்கூடியது முடியும் என்றும் முடியாதவற்றை முடியாதென்றும் நாம் கூறுவோம். உங்களுக்காக முன்னேற்றகரமான நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் என்ற பொறுப்பு எமக்கு இருக்கின்றது. ஆசியாவின் ஆச்சரியமாக மீண்டும் இந்த தாயகத்தை எதிர்வரும் 21ஆம் தேதி மாற்றி அமைப்போம் என்ற உறுதிமொழியை உங்களுக்கு வழங்குகின்றோம். உங்கள் எதிர்கால சந்ததியினருக்காக முன்னேற்றகரமான நாட்டை உருவாக்குவதே எமது நோக்கமாகும். நகர்ப்புறங்களில் வாழும் பெற்றோர் எதிர்நோக்கும் சவாலை நாம் அறிவோம். சவால் மிகுந்த காலத்தை நாம் தாண்டி வந்தோம். உங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலம் கட்டியெழுப்பப்பட வேண்டும். இளைஞர்களின் எதிர்பார்ப்பு என்ன என்பதை அவர்களிடம் கேட்டால் அவர்கள் கூறுவார்கள். உலகின் மையப்புள்ளியான கொழும்பை மாற்றியமைக்க வேண்டிய தேவை எமக்குள்ளது. உலகின் பிரபல கம்பெனிகள் தமது கொடுக்கல் வாங்கல்களுக்கு கொழும்பை மையமாக கொள்ள வேண்டும். அது தகவல் தொழில்நுட்ப துறையாக இருக்கலாம், வங்கித்துறையாக, நிதித்துறையாக இருக்கலாம். உலகின் பிரபல கம்பெனிகள் எமது நாட்டில் முதலீடுகளை மேற்கொள்ளும் போது அதனூடாக உருவாக்கும் தொழில் வாய்ப்புகளை எமது இளைஞர்களுக்கு வழங்க முடியும். உங்களுக்காக புதிய நாட்டை உருவாக்க, முன்னேற்றகரமான நாட்டை உருவாக்க, இந்த தாயகத்தை ஆசியாவின் ஆச்சரியத்துக்கு இட்டுச் செல்லும் பயணத்தை முன்னெடுக்க, உலகின் விரைவாக அபிவிருத்தி அடையும் நாடாக இதனை மாற்றி அமைக்க, உங்கள் பிள்ளைகளின் நாளைய தினத்தை பாதுகாப்பதற்கு, வெற்றிகரமான நாட்டை கட்டி எழுப்ப 21ஆம் தேதி மொட்டுக்கு வாக்களித்து எமக்கு ஆதரவு வழங்குங்கள்.
IMF-இன் தலையீட்டுக்கு பதிலாக சமூகத்தை அணிதிரட்டும் வேலை திட்டம் மக்கள் போராட்ட முன்னணியிடமே இருப்பதாக அதன் ஜனாதிபதி வேட்பாளர் சட்டத்தரணி நுவன் போபேகே தெரிவித்தார். அக்கட்சியின் தலைமையகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். දැන් මේ මොහොත වෙනකොට අපිට ජනතාවත් එක්ක සංවාදයක් අවශ්‍ය වෙනවා. ඊළඟ මැතිවරණයේදී ඔබ ඡන්දය දෙන්නේ හුදු චරිතයකටද? இந்த சந்தர்ப்பத்தில் பொதுமக்களுடனான ஒரு கருத்தாடல் அவசியமாகும். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் நீங்கள் எவ்வாறானதொரு அடையாளத்துக்கு வாக்களிப்பீர்கள்? இதுவரை காலமும் கொடுத்த பிரதிநிதிகளுக்கு அல்லாமல் புதியதொரு பிரிவினருக்கு வாக்களிப்பதற்கா நீங்கள் எதிர்பார்த்திருக்கிறீர்கள்? நாம் மக்களின் தேவைகளை நிறைவேற்றுவதற்காக அதனை எழுத்து மூலம் ஆவணப்படுத்தி வெளியிட்டுள்ளோம். மக்களின் கொள்கைகளை சமூகமயப்படுத்தியுள்ளோம். இதில் மட்டுமே IMF தலையீட்டுக்கு எதிராக சமூகத்தை அணிதிரட்டும் திட்டம் இருக்கின்றது. இந்திய தலையீட்டுக்கும் அமெரிக்க தலையீட்டுக்கும் எதிராக செயற்படும் ஒரே விஞ்ஞாபனம் இதுவாகும். மக்கள் மயமான ஒரு கொள்கை பிரகடனம் வெளியாகும் ஒரே வேலை திட்டம் எமது விஞ்ஞாபனமாகும். அடக்குமுறைகள் ஒழிக்கப்பட்டு பயங்கரவாத தடை சட்டத்தை ஒழிக்கும் திட்டங்கள் இதில் அடங்கியுள்ளன. இந்த மாற்றத்தை புரிந்து கொள்ள இதனூடாக உங்களது வாழ்க்கையை மாற்றி அமைப்பதற்கும் நாட்டின் எதிர்காலத்தை மாற்றக்கூடியதுமான ஒரே திட்டம் இதில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. හඳුනගන්න මේ වෙනස්කමට විතරයි ඔබේ ජීවිතය වෙනස් කරන්න පුළුවන්, රටේ අනාගතය වෙනස් කරන්න පුළුවන්. தமிழ் தேசிய பொது கூட்டமைப்பினால் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ள அரியநேத்திரனின் நமக்காக நாம் தேர்தல் பிரசாரம் இன்று வவுனியாவில் இடம்பெற்றது. நமக்காக நாம் என்ற துணிப்பொருளை முன்னிறுத்தி பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையிலான தேர்தல் பிரசார நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. கடந்த வாரம் ஆரம்பிக்கப்பட்ட குறித்த பயணம் இன்று மாலை வவுனியாவை சென்றடைந்தது. வவுனியா பண்டாரவன்னியன் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. நகர வியாபார நிலையங்களிலும் பிரசார பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. குறித்த பயணம் வவுனியாவிலிருந்து திருகோணமலை நோக்கி செல்ல உள்ளது. நாங்கள் யாழ்ப்பாணத்தில் ஆரம்பிக்கப்பட்டு இப்பொழுது வவுனியாவில் இருந்து வவுனியாவிலே முற்று பெற்றதும் திருகோணமலை, மட்டக்களப்பு சென்று அம்பாறை மாவட்டத்தில் பொத்திவிலே எங்கள் இந்த முதற்கட்ட இந்த பிரச்சார பணி நடந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு அப்பால் எல்லா 8 மாவட்டங்களிலும் எங்கள் ஆதரவாளர்கள் பல்வேறுபட்ட கட்டங்களிலே அந்த பிரச்சார பணியை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலே இந்த ஜனாதிபதி தேர்தல் என்பது என்றும் இல்லாதவாறு வடகிழக்கிலே ஒரு எழுச்சியை பெற்றிருக்கின்றது. இந்த எழுச்சியை சகிக்க முடியாமல் தென்பகுதியில் இருக்கின்ற வேட்பாளர்கள், பிரதான வேட்பாளர்கள் ஒரு அச்ச நிலை அடைந்திருக்கின்றார்கள். அந்த அச்ச நிலையின் நிமித்தமாக அவர்களுக்கு முகவர்களாக செயல்படுகின்ற ஏனையவர்கள் சில அவதூறான பிரச்சாரங்களை கொட்டிக்கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலே யார் எதை சொன்னாலும் இந்த முறை நாங்கள் நிச்சயமாக கடந்த 8 ஜனாதிபதிகளும் ஏமாற்றியதற்கான ஒரு பரிசாக இந்த தேர்தலில் அவர்களுக்கு ஒரு விடை கிடைக்கும் என்று நினைக்கின்றேன். அந்த விடை என்பது உண்மையில் சர்வதேசத்திற்கும் இந்திய அரசாங்கத்துக்கும் இலங்கை அரசாங்கத்திற்கும் ஒரு தெளிவை ஊட்டும். அந்த தெளிவு என்பது 9வது ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுகின்ற அந்த ஜனாதிபதி யாராக இருந்தாலும் நிச்சயமாக அவர் இந்த தமிழ் மக்களுக்கான, இணைந்த வடகிழக்கு மக்களுக்கான ஒரு சுயநிர்ணய உரிமையுடன் கூடிய ஒரு அரசியல் தீர்வை கொடுக்க வேண்டும் என்று அவரின் மனச்சாட்சி வெளிப்படுத்தும் என்று நான் நினைக்கின்றேன். தான் பாராளுமன்றத்தில் சுயாதீன உறுப்பினராக செயற்பட உள்ளதாக ராஜாங்க அமைச்சர் அருந்திக்க பெர்னாண்டோ அறிவித்துள்ளார். இங்கு மேலும் உரையாற்றிய அவர், எதிர்க்கட்சி தலைவரும் தற்போதைய ஜனாதிபதியும் ஒன்றாக இணைந்து செயற்படுவதை காண விரும்புவதாகவும் குறிப்பிட்டார். ජනාධිපතිවරණයට ඉස්සෙල්ලා පවත්වන අවසාන දවස කියලා මම අද දවසේ හිතන්නේ. இன்று இந்நாட்டை அளித்த குழு ஒட்டுமொத்த மக்களின் மூளைகளையும் சலவை செய்து 75 வருடங்களாக இந்நாட்டை ஆட்சி செய்த தலைவர்கள் நாட்டு மக்களுக்கு எதையுமே செய்யவில்லை என்ற பொய்யை பரப்பி அந்த பொய்யை உண்மையாக்கியும் உள்ளனர். இது மிகப்பெரிய அழிவை நோக்கி நாட்டை கொண்டு செல்லும் சந்தர்ப்பம் என்றே நாம் பார்க்கின்றோம். இந்த இடத்தில் ஜனநாயகத்தை மதிக்கின்ற தலைவர்கள் இருக்கின்றீர்கள் என்றால் மீண்டும் ஒரு முறை இந்நாட்டின் குரோத அரசியல், பழிவாங்கும் அரசியல், பாராளுமன்றத்தை தீ வைக்க முயலும் அரசியலுக்கு இடமளிக்காது. இதனை பாதுகாக்க விருப்பம் உள்ளவர்கள் இருந்தால் அவ்வாறான அனைவரும் ஒன்றாக இணைய வேண்டிய சந்தர்ப்பம் இதுவென்று நான் நினைக்கின்றேன். யாராவது ஒரு தலைவர் இப்போது முன்னிலையில் இருந்தால் அவரது காலை வாராமல் இந்த வேலை திட்டத்தை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும். இளைஞர்களின் சிந்தனையை அளிக்கும் செயல்பாடு தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. குறைந்தபட்சம் நான் சஜித் பிரேமதாசவை கூட சந்தித்ததில்லை. நான் கைகளை கூப்பி வேண்டுவது, முடிந்தால் எதிர்க்கட்சி தலைவரும் ஜனாதிபதியும் ஒன்று சேருங்கள், இந்த இரு குழுக்களையும் ஒன்றாக இணையச் செய்யுங்கள். நான் இன்று முதல் சுயாதீன உறுப்பினராக இந்த மோசமான அமைப்புக்கு எதிராக ஒன்று சேரக்கூடிய, அவர்களை தோற்கடிக்கக்கூடிய எந்த ஒரு தரப்பினருடனும் பேச்சுவார்த்தை நடத்த நான் தயாராக உள்ளேன். එකතු වෙන්න පුළුවන්, පරාජයටපත් කරන්න පුළුවන් ඕනෑම කෙනෙක් එක්කලා මම සාකච්ඡා කරනවා කියලා කියමින් මගේ වචන සල්ප. இதேவேளை மேலும் சில மக்கள் பிரதிநிதிகளும் இன்று பாராளுமன்றத்தில் கருத்து வெளியிட்டனர்.
நடைபெறுகின்ற ஜனாதிபதி தேர்தல் என்பது ஒரு தனிநபருடைய வெற்றியாக இல்லாமல் இலங்கையில் இனவாதமற்ற ஒரு நாடாக இலங்கையினுடைய தனிநபருக்கு சர்வதேசத்தில் கிடைக்கின்ற அங்கீகாரம் உள்ள ஒரு நாட்டை உருவாக்கக்கூடிய வகையில் இந்த தேர்தல் அமைய வேண்டும். இந்த தேர்தலின் பிற்பாடாவது ஊழலற்ற அரசியல்வாதிகள் வேண்டும். ஊழலற்ற நாடுகள் தான் சரியான திசை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. நாட்டு மக்கள் தீர்மானம் எடுக்க வேண்டும். இந்த நாட்டில் இனவாதமற்ற நாட்டை உருவாக்குவதற்கு சரியான பொருளாதார கொள்கையோடு பயணிப்பதற்கு ஜனாதிபதிகளாக ஏயோ பியோ சியோ யார் அமைந்தாலும் மீண்டும் பாதாளத்தில் போகாதவாறு இலங்கை அரசியல் ஜாப்பில் சமத்துவமான மாகாண கட்டமைப்புகளை உருவாக்கி சரியான பொருளாதார கொள்கைகளை உருவாக்க வேண்டும். இந்த பொது வேட்பாளர் விடயத்தை ஏற்கவில்லை. இது நாங்கள் தமிழரசு கட்சி மீண்டும் ஒரு முறை இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வு, இந்த பெரும்பான்மை சமூகத்தினுடைய தலைவர்களுக்கு இன்னொரு சந்தர்ப்பத்தை நாங்கள் வழங்கியிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலேயும் இந்த தலைவர்கள் தமிழ் மக்களை ஏமாற்ற முயற்சித்தார் என்று சொன்னால் அதனைத் தொடர்ந்து தமிழ் மக்கள் எந்த பாதையிலே செல்வார்கள் என்றதை நாங்கள் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு பொறுப்புள்ள ஒரு கட்சியாக தமிழரசு கட்சி இம்முறையும் வெல்லக்கூடிய ஒரு பிரதான வேட்பாளருக்கு நாங்கள் அந்த சந்தர்ப்பத்தை வழங்கியிருக்கிறோம். இலங்கை தமிழரசு கட்சி ஆகிய நாங்கள் பொறுப்புள்ள ஒரு அரசியல் கட்சி. நான் என்னுடைய முதலாவது உரையிலே சொல்லியிருக்கிறேன், விமர்சனம் தான் என்னுடைய வளர்ச்சிக்கான காரணம். விமர்சித்து தான் எங்களை வளர்த்து விட்டார்கள். பாராளுமன்றத்துக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? இந்த மக்கள் அன்றாட முகம் கொடுக்கும் பிரச்சனைகளுக்கு நாங்கள் தீர்வுகளை வழங்க முடியாமல் போய்விட்டால் மக்கள் எங்கள் மீது இன்னும் அதிருப்தி அடைவார்கள். அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் பிரதிநிதிகளின் பங்களிப்புடன் ஊடக சந்திப்பொன்று இடம்பெற்றது. அதன் அதி உயர் பீட உறுப்பினரும் முன்னாள் மாகாண சபை உறுப்பினருமான சேனுல் ஆப்தீன் உள்ளிட்ட பலர் கருத்து வெளியிட்டனர். பலதரப்பட்ட போலின்களை இன்று இல்லாமலாக்கி நாட்டை அபிவிருத்தி செய்து கொண்டிருக்கின்ற ஒரே ஒரு சிறந்த தலைவர் எங்களுடைய கௌரவ அதிமேதகு ரணில் விக்ரமசிங்க அவர்களை நாங்கள் ஆதரிப்பதற்கு முயற்சி செய்திருக்கின்றோம். அதன் அடிப்படையில் கிராமங்களாக ஒவ்வொரு கிராமங்களிலும் நாங்கள் எங்களுடைய வேலை திட்டங்களை ஆரம்பித்திருக்கின்றோம். ஜனாதிபதி அவர்களை வெல்ல வைப்பதற்காக எதிர்வரும் காலத்தில் எங்களுடைய ஜனாதிபதியை சக்திப்படுத்தி நாங்கள் இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்கு முயற்சி செய்வோம் என்று எமது தலைவர் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களை ஆதரிப்பார் என்ற எண்ணத்துடன் தான் நாங்கள் இருந்து கொண்டிருந்தோம். என்றாலும் கூட அவர் இறுதி வரையும் அவரது தீர்மானத்தை தெரிவிக்கவில்லை. இறுதியில் அவரது தீர்மானம் சஜித் பிரேமதாஸ் அவர்களை ஆதரிப்பதாக அவர் தெரிவித்திருந்ததை அடுத்து நாங்கள் அந்த கட்சியில் இருந்து விலகி ரணில் விக்ரமசிங்கே அவர்களை ஜனாதிபதியாக்க நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபடுகின்றோம். நாடு பூராக வாழுகின்ற தமிழ் பேசும் முஸ்லிம் தமிழ் மக்களும் ஒன்றிணைந்து இந்த நாட்டு ஜனாதிபதியை வெற்றி பெறுகின்ற மகத்தான பங்காளிகளாக வர வேண்டும். இப்போது தேர்தல் களத்திலே மும்முனை போட்டிகள் நிலவுகின்ற போது சிறுபான்மை சமூகத்தின் வாக்கு வங்கி அதனுடைய வாக்கு பலம் மிக மோசமான நிலையில் பாதிக்கப்பட இருக்கின்ற சூழ்நிலையில் பொறுமதியற்ற வாக்குகளாக மாறுவதை விட இந்த நாட்டை நேர்மையாக அபிவிருத்தியின் பால் அழைத்து செல்கின்ற கௌரவமான தெற்காசியாவிலே தலை சிறந்த ஒரு தலைவரான ரணில் விக்ரமசிங்கே அவர்களை பலப்படுத்தி ஜனாதிபதிக்கு முழு பலத்தையும் வழங்க வேண்டிய கடமை தாய்நாட்டை நேசிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. புத்தளம் மாவட்டத்தின் எதிர்காலம் மிக மோசமான அச்சத்தை நோக்கி பயணிக்கின்ற இந்த நிலையில் நாட்டையும் காத்து புத்தளம் மாவட்டத்தை காக்க நாங்கள் தீர்க்கமான ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய உறுப்பினர்களோடு எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினரின் கரங்களையும் பலப்படுத்தி பயணிக்க நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். தமிழரசு கட்சியின் சஜித்தை ஆதரிக்கும் அறிவிப்பானது எமது பொது வேட்பாளர் விடயத்தை பாதிப்படைய செய்துள்ளதாக மட்டு மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரன் தெரிவித்தார். மட்டக்களப்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். சஜித் பிரேமதாச அவர்களுக்கு தமிழரசு கட்சி ஆதரவு அளிப்பதாக முடிவெடுத்திருக்கின்றதாக அறிவித்திருக்கின்றார்கள். இது உண்மையிலே இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற விடயத்தை கொஞ்சம் பாதிப்படைய வைக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அந்த வகையில் அவர்கள் எடுத்திருக்கும் முடிவு மக்கள் மத்தியிலே கொண்டு செல்லப்படும் போது மக்கள் அதற்குரிய பதிலை வழங்குவார்கள். ஆதரிப்பதற்கான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ளதாக சில சமூக வலைதளங்களில் காண முடியாது. இது உண்மைத்தன்மை. தமிழீழ விடுதலை இயக்கம் எப்போதுமே தனிப்பட்ட ரீதியிலே ஒரு முடிவு எடுத்த வரலாறு கிடையாது. அந்த வகையில் எங்களுக்குள் தமிழ் கட்சிகளுக்குள் அல்லது சிவில்
சமூகத்தினரிடையே கூட ஏதாவது கருத்து முரண்பாடுகள் வந்தாலும் நாங்கள் பேசி தீர்த்துக் கொள்வோம். ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடனோ அல்லது ஏனையவர்களுடனோ தமிழீழ விடுதலை இயக்கம் எந்த விதமான தனிப்பட்ட கட்சி ரீதியான தொடர்புகளையும் இதுவரை மேற்கொள்ளவில்லை. இதே நேரம் இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழுவில் எடுக்கப்பட்ட முடிவு எமது மக்களுக்கு ஏற்புடையது அல்லவென அக்கட்சியின் முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் நடராசா தெரிவித்துள்ளார். மத்திய குழுவால் எடுக்கப்பட்ட தற்போதைய முடிவு உண்மையிலே தனிப்பட்ட கருத்து முடிவானது எமது மக்களுக்கு ஏற்புடையது அல்ல. இது விடயமாக எமது வட்டார மக்கள், தொகுதியில் உள்ள அநேக மக்கள், புத்திஜீவிகள், பல கட்சி தொண்டர்கள் எங்களோட அடிக்கடி தொடர்பு கொண்டு ஏன் இவ்வாறான முடிவு எடுத்தீர்கள், கட்சியே இவ்வாறான முடிவுக்கு செல்ல வேண்டும், ஏனென்று சொன்னால் ஒரு பொது வேட்பாளர் நாங்கள் இருக்கின்ற போது ஒரு சிங்கள வேட்பாளருக்கு ஏன் வாக்களிக்க மக்களை தூண்ட வேண்டும் என்ற அடிப்படையில் எமது கட்சியின் இந்த தீர்மானத்தை அநேகமான மக்கள் மனநிலையை ஏற்றுக்கொள்வதாக இல்லை. விளம்பரங்களின் பின்னர் சர்வதேச செய்திகள் தொடரும். அனுசரணை வழங்குவோர் சனி டிடர்ஜென்ட் பவுடர் கிலோ 1